அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ இந்த மோட்டிவேஷன் வீடியோ யாருக்கு அப்படின்னாக்கா, சார் நான் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு படிக்கிறேன். என்னுடைய எய்ம் வந்து பண்ணாக்கா நான் எப்படியாவது வந்து பண்ணாக்கா அரசு வேலையில் சேரணும், போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும், அதுதான் என்னுடைய எய்மு. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்றதை விட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அது என்ன தப்பு? ஸோ அதுதான் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக டார்கெட் 110 அப்படின்ற பேரில் நம்ம வந்து பண்ணாக்கா 500+ ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா மைக்ரோ டெஸ்ட்டும் இருக்கும். ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கு ஒவ்வொரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு கம்மிங் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டேலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக வீடியோஸ் வரும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எந்த இடத்துலேருந்து கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்த வந்து பண்ணாக்கா கவர் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அடுத்தடுத்த டாபிக் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு டாபிக் முடித்த உடனே டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் ஜஸ்ட்டு இந்த வீடியோவுடைய லிங்க்கில் வந்து பண்ணாக்கா பிஓ எக்ஸாம் டார்கெட் 110 பார்த்தின வீடியோ கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்குங்க பார்க்காதவங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பண்ணாங்க நான் வீடியோ லிங்க்கு அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும். யூஜிடிஆர்பி இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இம்மிடியேட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்போ இம்மிடியேட்டாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு, இல்லை டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் டெட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வரும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த தப்பை பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய டியூரேஷன் வந்து பண்ணாக்கா வெரி ஷார்ட் டியூரேஷன். அந்த ஷார்ட் டியூரேஷன் நம்மளால் வந்து பண்ணாக்கா படிச்சுவே முடிக்க முடியாது. அப்போ ரிவிஷன் எப்படி பண்ண முடியும்? ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாமல் போகலாம். ஸோ அதனால் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்ற தப்பை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு. செகண்டு, படித்தா மட்டும் போதும், நம்ம வந்து இப்போ பாஸ் ஆகிடலாம், போஸ்டிங் ஆர்டர் வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு வெயிட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லேசியாக இருக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. அந்த தப்பை பண்ணாங்கன்னா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாமல் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன டாபிக் படித்தாலும் சரி, எந்த யூனிட் படித்தாலும் சரி, அந்த யூனிட்டை குறைஞ்சது வந்து பார்த்தாக்கா ஒரு 4-5 டைம்ஸ் வந்து பார்த்தாக்கா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தாக்கா வரக்கூடிய அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமில் நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும். நீங்கள் 4-5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணாமல் போகிற அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ ரிவிஷன் பண்ணாமல் போனால் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்மளால் சரியாக ஆன்சர் எழுத முடியாது. சரியாக ஆன்சர் எழுத முடியலன்னா நமக்கு போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாமல் போகலாம். அடுத்தது கரெக்டான வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. ஸோ ஸ்டடி பிளான் போடாமல் இன்றைக்கி இதை படிக்கலாம், நாளைக்கு அதை படிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்மளால் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாது. இன்றைக்கி நான் இதை படித்து முடிக்க போகிறேன், நாளைக்கு இதை படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பண்ண முடியும். நம்ம பிளான் போடாமல் நீங்கள் பாட்டுக்கு படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்களால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாது. கரெக்டான டைமில் சிலபஸை படித்தும் முடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஸ்டடி பிளான் போடுங்க. அந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாத அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ நான் மொத்தம் வந்து பண்ணாக்கா 3 தப்பு சொல்லியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்ற தப்பு பண்ணாதீங்க. செகண்ட் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணாமையே நம்ம வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. தேர்டு வந்து பண்ணாக்கா ஸ்டடி பிளான் போடாமல் படிக்காதீங்க. ஸ்டடி பிளான் போடாமல் படிக்கிற தப்பை பண்ணாதீங்க. நாலாவது அண்ட் லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க, ஆனால் வந்து பண்ணால் அவங்களால போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் டெஸ்ட்.
எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாக்க ரெடியூஸ் ஆகும். இந்த ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க. அதாவது இந்த 4 தப்பை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்க நம்ம என்னதான் வந்து பண்ணாக்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் அந்த ஹார்ட் ஒர்க்குடைய ரிசல்ட் வந்து பண்ணாக்க நமக்கு வராமல் போகலாம். அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது டெஸ்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுத முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஷின்ஸை வந்து பண்ணாக்க பார்க்க முடியுமோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாக்க ரெடியூஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4 தப்பை பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறது, வேலை வாங்கிடலான்னு கனவு காண்டுட்டு இருக்குது, இது எல்லாமே வேஸ்ட்டு. இந்த 4 தப்பை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்க போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.